வணக்கம் ராம் அவர்கள். எஸ், போன வீடியோவில் தான் அவங்க தான் வந்து தெளிவாக வேலைவாய்ப்பு இருக்குது, கேர்ள்ஸ் லேடிஸ்லாம் எப்படி வந்து சவுத்துலேருந்து வந்து வேலை செய்கிறாங்க, எவ்வளோ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு கிட்டப் என்ன, ஓப்பன் சோர்ஸ்னா என்ன, நான் எப்படி மெயில் அனுப்பிச்சேன்னு சொல்லி எங்களுக்கு அந்த வீடியோ வந்து இவ்வளோ தூரம் போகணும்னு ஐடியா இல்லை. இந்த மாதிரி விஷயம் ரொம்ப ரொம்ப நார்மலாக ரொம்ப கம்மியாக தான் போகும் வரை எங்களுக்கு ஆசையாக பண்ணோம். ஆனால் அது 90K தாண்டி அவ்வளோ கமெண்ட் வந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி வீடியோ இன்னும் நிறைய இங்கே இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதான் ரெண்டாவதாக நீங்கள் வந்து வந்திருக்கீங்க. ஸோ ஓப்பன் சோர்ஸ் ஃபாஸ் அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் த பீப்புள் ஃபார் த பீப்புள், எங்களுக்கு இதுதான் தெரியும். ஸோ இது இப்படி இருந்தாலும் இதை வந்து ஒரு அந்த கண்ட்ரோல் பண்ணுறதும் ஒன்று தேவை. அந்த கண்ட்ரோல்னு சொல்ல முடியாது, இது மேய்க்கிறதுன்னு சொல்லலாமா, மேய்க்கிறது இல்லைனா எந்த ஒரு பார்த்து டீவியேட் ஆகாமல் கொண்டு போகிறது, அது என்ன மாதிரி வேர்டில் அதை காயின் பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, எங்கே மக்கள் கூடுறாங்கோ அங்கே ஒரு அரசியல் தேவைப்படும்ல. ஆமாம். ஸோ கவர்னன்ஸுங்கிறது ஃபாஸுக்கு அந்த மாதிரி தான். ஸோ எப்படி ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் நம்ம சொன்னாலும் அல்டிமேட்லி இட் லீட்ஸ் டு சம் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதே மாதிரி இந்த டெக்னாலஜி ரெல்ம் பார்த்தோம் அப்படின்னா a lot of it leads to some kind of governance. So free and open source software or FOSS அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே வந்து இன்னொரு டேர்ம் கூட சொல்லுவாங்க, FLOSS அப்படின்னு, ஃப்ரீ அண்ட் லீப்ரா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்தினுடைய அடிப்படை என்னன்னா, இது மக்களுக்கு வந்து ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து எங்கே நிறைய யூசர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்களோ, எங்கே நிறைய கான்ட்ரிபியூட்டர்ஸ்னு வர ஆரம்பிக்கிறாங்களோ, அதே மாதிரி மெயின்டெய்னர்ஸ்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள் கூடுற இடத்துல ஏதாவது ஒரு மேற்பார்வை, ஒரு கவர்னன்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னைக்கு. அண்ட் ஐ திங்க் அது ஒரு நல்ல பார்ட் 2 அந்த எபிசோட இருக்கும். ஸோ அது ஃபோக்கஸ் பண்ணி அண்ட் ஒரு இந்தியா பேஸ்ட் எக்ஸாம்பிளோட சேர்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் மென்ட் டு பி ஃப்ரீ சாஃப்ட்வேர், ஆல்தோ ஃபோக்கஸ் வந்து அதுதான். இது வந்து ஃப்ரீலி அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் தான். இதனோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, பல ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து, பல ஊர்கள்லேருந்து, பல இடங்கள்லேருந்து, பல்வேறு துறைகள்லேருந்து மக்கள் கூடி சேர்ந்து ஒரு சாஃப்ட்வேரை தயார் பண்ணுறதுனால இது வந்து ஒரு சிங்கிள் பர்சனோட ஓனர்ஷிப்புக்கு வரவே முடியாது. அப்படிங்கிறச்சே வந்து யார் இதை ஓன் பண்ணுறா, யார் இதை மெயின்டைன் பண்ணுறா அப்படின்னுட்டுலாம் அந்த கான்வர்சேஷன்ஸ் ஆரம்பிக்கிறச்சே அதுக்கு வந்து ஒரு கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி ஒரு என்டிட்டியும் சைடில் தேவைப்படுறது. ஸோ அந்த சாஃப்ட்வேரோட யூசர்ஸ், அதாவது யார் உபயோகப்படுத்துகிறாங்களோ அவங்க, அதுக்கு யார் கான்ட்ரிபியூட்டர்ஸ், அதை யார் உருவாக்குறாங்களோ அவங்க, அதுக்கு யார் மெயின்டெய்னர்ஸ், அதனோட என்ன ஆஸ்பெக்ட்ஸாக இருந்தாலும் கூட இருந்து அதை முன்னேற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க. ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளையும் ஒரு மாதிரி, அதுக்கு வந்து இங்கிலீஷில் ஒரு டேர்ம் உண்டு, ஹர்டிங் த கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்குன்னா ஆடு மேய்க்கிற மாதிரி. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஜென்ரலி ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு கொள்கை உண்டு, டு பி வெண்டர் நியூட்ரல் அப்படின்னு. ஸோ உதாரணத்துக்கு இப்போது கூகுள்லேருந்து, ஐபிஎம்லேருந்து, மைக்ரோசாஃப்ட்லேருந்து மாதிரி பெரிய கம்பெனிஸ்லேருந்து ஆட்கள் வரலாம், அதிலிருந்தும் வரலாம், பெரிய கம்பெனிலேருந்து ஜாயின் பண்ணலாம். ஓப்பன் சோர்ஸுங்கிறது யார் வேணாம், நிறைய இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கிற அந்த ஆண்ட்ராய்டுங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேம் அவுட் ஆஃப் அன் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். அண்ட் கூகுள் இஸ் நவ், ஆல்தோ அந்த ஆண்ட்ராய்டை வச்சு ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ண கம்பெனியை கூகுள் வாங்கியிருந்தாலும் தே ஆர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் மெயின்டெனர்ஸ் டு த ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ ஆண்ட்ராய்டுங்கிற அந்த ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு கூகுள் வந்து சப்போர்ட் மூலமாக உதவி பண்ணுறாங்க, என்ஜினியர்ஸ் மூலமாக உதவி பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் மூலமாக உதவி பண்ணுறாங்க. ஸோ எல்லா விதமாகவும் அவங்க உதவி பண்ணுறாங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து பல வருஷங்களுக்கு வந்து இந்த ஓப்பன் சோர்ஸோ இதுவோ கொஞ்சம் பிடிக்காமல் இருந்தாங்க, கொஞ்சம் தேவர் நாட் குட் பார்ட்டிசிபென்ட்ஸ். பட் இப்போ இருக்கிற கரண்ட் லீடர்ஷிப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் என்னென்னா, ஓப்பன் சோர்ஸை ரொம்ப எம்ப்ரேஸ் பண்ணுறாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட்லேயே ஒரு லினக்ஸ் மாதிரி இருக்குது, ஆஷூர் லினக்ஸ்னுட்டு ஒன்று இருக்குது.
ஒரு 15 வருஷம் முன்னாடி யாரையாவது Azure Linuxனு ஒன்று இருந்திருக்கும்னா அவங்களால இமேஜின் கூட பண்ண முடியாது. ஸோ லாட் ஆஃப் சேஞ்சஸ். பட் எதுக்காக சொல்ல வந்தேன்னா லாட் ஆஃப் தீஸ் பிக் கம்பெனிஸ் வந்து அவங்க கூட தே சென்ட் பீப்புள் எல்லாம் இருக்காங்க. மெட்ராஸில் சின்ன சின்ன பேர் தெரியாத கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற எத்தனையோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு வைப்ரண்ட் கம்யூனிட்டி. ஒரு மாதிரி எல்லாருமே வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் தான் பல பேர் பண்ணுவாங்க. பட் இதையே ஜாபாக வச்சுட்டு இருக்கிற நிறைய ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மொத்த அவங்களோட டே இன் அண்ட் டே அவுட் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுற அத்தனை கோடுமே ஓப்பன் சோர்ஸ்லேயே இருக்கும் த்ரூ தி ஆர்கனைசேஷன். அந்த மாதிரி கூட பீப்புள் இருக்காங்க. அண்ட் இந்த ஓப்பன் சோர்ஸில் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இதை பார்க்குற நிறைய பேருக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். என்னென்னா ஓப்பன் சோர்ஸில் த மோர் யூ கான்ட்ரிபியூட் யூ கேன் கெட் ஆக்சஸ் டு டேலண்ட் எங்கே வேணாலும். யூரோப்பில் இருக்கிறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம், யூஎஸில் இருக்கிறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகரிக்க நம்மளுக்கு விசிபிலிட்டி நிறைய கிடைக்கும் ஒரு பர்சனல் லெவலில். ஸோ ஆல் திஸ் லீட்ஸ் டு அண்ட் அகெயின் இது வந்து என்ஜினியர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு பாப்புலர் பர்செப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி என்ன சொல்கிறது, மெயினாக வந்து அந்த என்ஜினியர்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குன்னா ஜஸ்ட் லைக் எனி அதர் ப்ராடக்ட் இந்த வேர்ல்ட். இப்போ ஒரு பாட்டி அம்மா ஊறுகாய் போட்டாங்கன்னா கூட அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் தேவைப்படுறது இல்லை. ஸோ அந்த மாதிரியான மார்க்கெட்டிங் வந்து ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கே வேணும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நான் தயார் பண்ணுறேன், அதுக்கு வந்து இத்தனை கமாண்ட்ஸ் இருக்குது, இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணணும், இதை இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த பிரச்சனையெல்லாம் வரும் அப்படின்னு எழுதுறதுக்கே ஆள் கிடையாது. ஸோ டாக்யூமெண்டேஷன் மாதிரி சொல்கிறேன். ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் கூட இப்போ தேவைப்படுது கிடையாது பல ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு. அது ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி கோடிங் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தேர்ந்த இன்ஜினியர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் அதை ஆக்சஸ் பண்ணுவாங்களா. உடனே ஆக்சஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு இது எனக்கு புரியுறது அப்படின்ட்டு அடுத்த வேலையை பார்க்க போய் அவங்களுக்கு தேவைப்படாது. எக்ஸாக்ட்லி. நோபடி வில் சிட் டவுன் அண்ட் சே சரி நம்ம இதை டாக்குமெண்ட் பண்ணி வைப்போம், அடுத்து வரவனுக்கு ஈஸியாக இருக்குங்கிறது மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க. வேறஸ் ஒரு கம்பெனியில் இருக்கேன், நான் ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த டாக்குமெண்ட் பண்ணுவேன், ஏன்னா அப்போ தான் நிறைய யூசர்ஸ் கிடைக்கும். ஸோ ஓப்பன் சோர்ஸ் ஹேஸ் அ லாட் ஆஃப் தீஸ் பெக்யூலியர் ப்ராப்ளம்ஸ். அதுக்கு வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன் சேனலிங் கிடையாது. அதை பற்றின ப்ராப்ளம்ஸை யாராவது கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா பொறுப்பாக அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அது ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடலாம், ஒரு இது க்ரியேட் பண்ணலாம், ஒரு ஈகோ சிஸ்டம் அதை சுற்றி க்ரியேட் பண்ணலாம், அதுக்கு இல்லை கிடையாது. ஸோ அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அந்த ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வர்ற கான்ட்ரிபியூட்டர்ஸை கரெக்டாக அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கவர்னன்ஸ் பண்ணி அதை ஒரு கரெக்ட் ஸ்ட்ரக்சர் உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ 50% என்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ்னால் 50% நான் என்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ். ஒரு பஞ்ச் டைலாகாக சொல்லணும்னா லாட் ஆஃப் ஹியூமன்ஸ் ஹேவ் டெக்னாலஜி ப்ராப்ளம்ஸ், பட் லாட் ஆஃப் டெக்னாலஜி ஹேஸ் ஹியூமன் ப்ராப்ளம்ஸ். அதை சால்வ் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அது வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு அதுக்கு இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ். கவர்னன்ஸுங்கிறது இப்போது இங்கே தான் வருது, இந்த இடத்துல தான் வருது. ஆமாம், எல்லாருக்குமான தேவையை வந்து செய்யணும், சில பேருக்கு மட்டும் இல்லாமல் போக. கரெக்ட். ஸோ எல்லாருக்குமான இருக்கிற சாஃப்ட்வேருக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது எதுக்காக இது இப்போ அடிப்படை தேவை என்ன இதுக்கு? அவங்கவுங்க வராங்க, கரெக்டாக செஞ்சுட்டு போவாங்கல்ல அப்படின்னா டிப்பிக்கலி இதில் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறைய வரத்துக்கு எது வந்து ஸ்ட்ரென்த்தோ அதுவே வந்து கொஞ்சம் வீக்னஸ் ஆகிடும். இந்த சென்ஸ் இப்போது கூகுள் வச்சது தான் ஆண்ட்ராய்டு உலகத்தில் சட்டம். இது வந்து ஒரு அன்ஸ்போக்கன் ரூல், எல்லாருக்குமே புரியுது. ஸோ இப்போது ஓப்பன் ஹார்ட்வேர்னுட்டு நிறைய இருக்குது. இந்த ஓப்பன் ஹார்ட்வேர் வந்து இட் இஸ் டாமினேட்டட் பை அ ஃபியூ ஹார்ட்வேர் பிளேயர்ஸ். அவங்களோட டிவைசஸ்க்கு என்ன முக்கியமோ அதை தான் வந்து அவள் முன் வைப்பா. அண்ட் தென் அதை இஃப் இட் டசன்ட் கோ, அவள் வழிக்கு நம்ம வரல அப்படின்னா அதை ஃபோர்க் பண்ணுறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு. அதாவது இது வரைக்கும் ஓப்பன் சோர்ஸ், இதுக்கப்புறம் நான் பிரித்து அதை எடுத்துன்னு போயிட்டு என் இஷ்டத்துக்கு பண்ணிட்டுருவேன். தட்ஸ் நாட் அ வெரி ஹெல்தி திங். லாங் டேர்மில் நல்ல விதமாக ஓப்பன் சோர்ஸ் சஸ்டெயின் ஆகணும்னா ஒரு கவர்னன்ஸ் தேவை நிச்சயமாக. யாராவது வந்து எடுத்துக்கிட்டு அவங்க லாபத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. நார்மல் வேர்ல்டே இப்படி தான் எங்கிட்டு இருக்கு. அதே அங்கேயும் அதே பேராசை அதே தான். ஆமாம்.
ஸோ இது வந்து வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சோஷியல் குட்டாக இருக்குது, ஆல்ட்ருஸ்டிக்காக இருக்குன்னு இருந்தாலும் கிட்ட வந்தோம்னா இது ஒரு உலகத்துல ஹியூமன்ஸ்கிட்ட என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ எல்லா ப்ராப்ளமும் இப்போ எப்படி சமாளிக்கிறீங்க அதை? ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சரை உருவாக்குறோம். ஸோ இதுலேயும் எலெக்ஷன்ஸ் நடக்கும், இதுலேயும் கேண்டிடேட்ஸ், ஆமாம் இதுலேயும் ஓட்டிங் நடக்கும். இந்த இருக்கா? ஆமாம், இத்தனை வருஷத்துக்கு இருக்க எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு ஒரு சார்ட்டர் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது படிக்கு தான் இந்த ஓப்பன் சோர்ஸ் பாடிஸ் எல்லாமே கவர்ன் ஆகும். ஒரு நார்மல் வேர்ல்டுல என்னெல்லாம் எலெக்ஷன் பிரச்சனைகள் இருக்கோ எல்லா பிரச்சனையும் இந்த ஓப்பன் சோர்ஸ் வேர்ல்ட்லயும் இருக்கும். நான் வந்தா என்ன செய்வேன் மாதிரிலாம் இருக்கும். ஆமா ஆமா ஆமா, நான் வந்து அந்த ப்ராஜெக்ட்ல இதை கொண்டு வருவேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதுல எப்பயுமே ஒரு பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு RISC-V அப்படின்னுட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர் இது கம்யூனிட்டி. ஸோ RISC-Vங்கிறது ஒரு டெக்னாலஜி, அதை சுற்றி. ஸோ அதில் வந்து இப்போ RISC-V இஸ் அ காம்படிட்டர் டு அ லாட் ஆஃப் இன்டெல், ARM, AMD இந்த டெக்னாலஜிஸ்லாம். ஸோ அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இந்த போர்டில் இருக்கணும்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் தே போத் கான்ட்ரிபியூட், தே லேர்ன். எல்லாமே அவங்களுக்கு ஓவராலாக பார்த்தா அதில் ஒரு லாபம் இருக்குங்க. அது இல்லாமல் பண்ண மாட்டான். சரியா தப்பா இது அப்படி பார்க்குறது? ஏன்னா அவனும் ஹெல்ப் தானே பண்ணுறான், அப்படியே ஒரு காரணம் சொல்லிட்டு போயிடுவாங்களே ஈஸியாக. அதாவது த ஓப்பன் சோர்ஸோட அடிப்படை ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் படி பார்த்தோம்னா ஒருத்தர் ஓப்பன் சோர்ஸை வச்சு லாபம் சம்பாதிக்கிறது தப்பு கிடையாது. ஆமாம் ஆமாம். அப்படிங்கிற பட்சத்தில் வாட் தே டூயிங் இஸ் ஓகே, நம்ம ஆக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பியூர் ஓப்பன் சோர்ஸை வச்சு மட்டுமே பணம் பண்ணிட முடியாது, கஷ்டம். ஒரு கமர்ஷியல் ஆங்கிள் இருந்தால்தான் அந்த கமர்ஷியல் ஆங்கிள் வந்து இதை ப்ளக் பண்ண முடியும், இதுக்கு வேணுங்கிற ஃபண்ட்ஸை. அதுக்கு பல டிஸ்கஷன், பல சண்டை, பல பிரச்சனை, அப்படியே இன்டர்நெட்டே கிழிஞ்சு வரலாம் எல்லாம் போகும். இப்போ அப்பாச்சே அப்படின்னு அந்த பவர்னு அவங்க பேசியிருந்தாங்க. இப்போ அப்பாச்சேயோட ஃபண்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இவங்களா, மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஆரக்கிள், இவங்க தான். ஓப்பன் சோர்ஸ் லிட்டிகேஷன், அதாவது கோர்ட்டில் இருக்கிற ஓப்பன் சோர்ஸ் பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஃபேஸ்புக், இவங்க தான் கேஸ் போடுவாங்க. ஒரு பக்கம் ஃபண்ட் பண்ணுவாங்க, ஒரு பக்கம் கேஸ் போடுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கலந்து தான் இருக்கும். இது நம்ம வந்து ரொம்ப கிளியராக பிரித்து பார்க்கறது அப்படிங்க முடியவே முடியாது. இன்னொரு ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஒரு ஆப்பிள் மேக்புக் இருக்குங்க. அந்த மேக்புக்கை வச்சுட்டு ஒருத்தர் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தார். உடனே எல்லாரும் அந்த ஃபோட்டோ பிடிச்சி, ஆமாம் இவன் மேக்புக் வச்சு ப்ரெசன்டேஷன், யாரோ ஒருத்தர் மேக்புக் வச்சு ப்ரெசன்டேஷன், என்ன இல்லை இவன் வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆர்கனைசேஷனோட ஹெட், இவன் எப்படி ஒரு ஆப்பிள் க்ளோஸ்டு தானே, தப்பு இல்லையா? அப்படின்னா அவன் போட்டிருக்கிற சட்டை, பேண்ட், அதெல்லாம் பார்த்தா முடியும், கண்ணாடி, அந்த டைப்ரைட்டரை கொண்டாட முடியுங்க பாரு ப்ரெசன்டேஷன். டைப்ரைட்டரை கொண்டா கூட இது ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர் டிசைன் கொண்ட டைப்ரைட்டரான்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு எண்டே இல்லாமல், ஸோ அவளை பார்க்க வேணாம். கரெக்டா அதான் எங்கே நம்ம வந்து நிறுத்திக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ அதுபடி பார்த்தோம்னா அவங்கெல்லாம் கான்ட்ரிபியூட்டர்ஸாக நம்மளுக்கு வேணும். ஏன்னா மார்க்கெட் அவங்களுக்கு தான் தெரியும், மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி அவங்களுக்கு தான் இருக்குது. இந்த டெக்னாலஜி வருது, இதை நான் இப்போ ஒரு மில்லியன் பீப்புளுக்கு ரோல் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபேஸ்புக்கோட ஸ்கேல் நம்மளுக்கு தேவை. இப்போ ஒரு ஆல்காரிதம் இருக்குது, அதை நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அந்த ஸ்கேல் இருந்தால் தான் இது வந்து. ஸோ இன் an odd way ஓப்பன் சோர்ஸ் relies on these companies and these companies to operate at scale. அவங்க என்னதான் இது மேலே கேஸ் போட்டாலும் அடித்தாலும் கடைசியில் யூசேஜ்னு பார்த்தோம்னா தேவை. ஆமாம், கரெக்ட். ஸோ இதெல்லாம் பட் இதில் இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படின்னா they will dominate the conversation. இப்போ ஒரே கம்பெனிலேருந்து 4 பேர் வரக்கூடாது, வேறு வேறு கம்பெனிலேருந்து இருக்கணும், ஒரே பேக்ரவுண்ட் ஒரு ஏரியா, அதாவது நான் கம்பீட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் ஷுட் கம் அண்ட் ஒர்க் டுகெதர். ஸோ அதுக்கு வந்து வெண்டர் நியூட்ரலிட்டின்னு சொல்லுவாங்க அந்த கான்செப்ட். ஸோ இந்த எல்லா ஃபவுண்டேஷன்ஸ்னு, அதாவது ஒரு நான் ப்ராஃபிட் என்டிட்டி மாதிரி ஆரம்பித்து அவங்கள தான் கவர்னன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் நான் ப்ராஃபிட் என்டிட்டிஸ் வில் ஆல்வேஸ் எய்ம் ஃபார் வெண்டர் நியூட்ரலிட்டி. எந்த ஒரு வெண்டருமே டாமினேட் அதிகமாக, எக்ஸாக்ட்லி நம்ம இதை எப்படி முன்னுக்கு எடுத்து கொண்டு போகிறது. அதே மாதிரி அண்டர் ரெப்ரசன்டட் வாய்ஸஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும்.
ஒரு ஒரு ஆட் வேலை பார்த்தோம்னா நம்ம ஊரில் இப்போ ரிசர்வேஷன், யூஎஸில் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்லாம் சொல்கிறேன், அந்த பிரின்சிபல்ஸ் படி தான் இது. ஸோ இது இந்த டெக்னாலஜி வந்து இட் இஸ் ஃபார் அ குளோபல் இம்பேக்ட். அதாவது உலகெங்கும் இது இருக்கணும் அப்படிங்கிறச்சே ஒரு நாட்டிலேருந்து மட்டும் 9 ரெப்ரசன்டேட்டிவ் வரக்கூடாது. லெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் யூரோப்லேருந்து சில பேர். ஏன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டை டீல் பண்ணுறச்சே ரெகுலேஷன்ஸ் ரொம்ப அதிகம். ஸ்பெசிஃபிக்லி இப்போ ஜெர்மனி அப்படின்னு பார்த்தோம்னா தான் மேக்ஸிமம் ரெகுலேட்டட் அவங்க டெக்னாலஜி எக்கானமி எல்லாமே. ஜப்பான் இஸ் அனதர் எக்ஸாம்பிள், ஹெவிலி ரெகுலேட்டட். இந்தியா ஸ்லைட்லி ரெகுலேட்டட் தான், மோஸ்ட்லி நிறைய பேர் பூந்து போகலாம். யூஎஸ் வந்து இந்தியாவை விட கொஞ்சம் மோசம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி புதுசாக இன்னும் வரணும். அஃப்கோர்ஸ் இது ரொம்ப வந்து இந்த கவர்மெண்ட் மாறித்துனா மாறும். பட் ஓவரால் ஆன் ஆவரேஜ் பார்த்தோன்னா தேர் சம்வாட் அன்ரெகுலேட்டட் தான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம பீப்புளை கூப்பிட்டு கவர்னன்ஸ் போர்டில் உட்காத்தி வச்சோம், ஒரு எலெக்ட் பண்ணோம் அப்படின்னா தென் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூ ஹாவ் டு டூ திங்ஸ் லைக் தட். ஸோ இதெல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா தீஸ் ஃபாஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ நம்பகத்தன்மையான ஆளுங்க அதில் இருப்பாங்க. யா. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா தெல் பி பெய்டு எம்ப்ளாயீஸ், தெர் வில் பி வாலண்டியர்ஸ், அதுக்கப்புறம் தெல் பி பீப்புள் ஹூ ஆர் அப்பாயிண்டட் ஆன் த போர்டு. அது இது அதுக்கு ஒரு கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி பெருசாக ஒரு ஆஃபீஸ் மாதிரி தான். டிபார்ட்மெண்ட்டாக பிரிக்கிறோம். அந்த மாதிரி மார்க்கெட்டிங் அட்வைசரி கவுன்சில், டெக்னிக்கல் அட்வைசரி கவுன்சில், ஒர்க்கிங் குரூப்ஸ் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கம்யூனிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னா எங்கள் ஏரியாவுக்கு வந்து ஒரு ஏஐயை எப்படி இன்டிகிரேட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புளை நாங்கள் நாமினேட் பண்ணிப்போம். ஸோ அவங்களோட பெய்டு ஜாப் வந்து வேறையாக இருக்கும். பட் இந்த டெக்னாலஜின்னு வரைச்சே இந்த ஓப்பன் சோர்ஸ் டூலுக்கு அவங்க ஏஐ எப்படி இன்கார்பரேட் அதை பற்றி மட்டும்தான் அப்போ பண்ணுற மாதிரி அப்படின்னு அடிஷ்னலாக பண்ணுவாங்க. இன் அடிஷன் டு த ஜாப், சாயந்தர வேலையில் இல்லை ஒர்க்கில் சொல்லிட்டு கொஞ்ச நாள் அது மாதிரி they'll manage their time somehow, but they'll introduce one specific area மட்டும். ஆமாம், in this. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியான கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய சேர்ந்து அது கொஞ்சம் பெருசாகி ஆக்சுவல் என்ஜினியரிங் ஒர்க் சில பேர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி மட்டும் பண்ணுவாங்க. லைக் ஐ செட், ஒவ்வொருத்தரும் ஒரு ஏரியா. மார்க்கெட்டிங் கவுன்சில் இருக்கும். அந்த மார்க்கெட்டிங் கவுன்சில்லேருந்து இப்போது நம்மளை பேச வைக்கிற மாதிரி வில் கெட் தோஸ் பீப்புள் டு டாக் அபவுட் இட். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டிங்க்குன்னு சில பேர் இருப்பா, டெக்னிக்கல் ஏரியாஸ்க்கு. ஸோ ஆல் ஆஃப் திஸ் ஸ்ட்ரக்சர் யாரான ஒருத்தர் உருவாக்கணும். ஸோ ஒரு சார்ட்டர் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. சார்ட்டர் மீன்ஸ் லைக் எனி அதர் சார்ட்டர். இதுதான் நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணணும், இதுதான் நம்ம மிஷன், இதுதான் நம்ம விஷன். ஸோ இந்த விஷனை வச்சுட்டு இதை நம்ம அடையிறதுக்கு எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னுட்டு அந்த கவர்னிங் போர்டு ஆர் கவர்னிங் பாடியிலேருந்து டிசைட் பண்ணி பண்ணுவாங்க. அவங்களோட நெட்ஒர்க்லேருந்து அவங்க எக்ஸ்பர்டீஸ் வச்சு தென் தே வில் ஸ்டார்ட் நாமினேட்டிங் அதர்ஸ். நீங்கள் இந்த சின்ன வேலையை பண்ணி கொடுங்களேன், நீங்கள் அந்த வேலையை பண்ணுங்க. ஸோ இது ஒரு தேங்க்லெஸ் ஜாப் தான். பட் வந்து என்ன சொல்கிறது, அவங்க அவுட் ஆஃப் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் பண்ணுவாங்க. இதில் நிறைய விசிபிலிட்டி கிடைக்கும். அதாவது நான் இந்த கவர்னிங் போர்டில் இருந்தேன் அப்படின்னு ரெஸ்யூமேல போட்டுட்டோம்னா நிறைய வேல்யூ இருக்கும். ஏன்னா யூ சால்வ் வெரி டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனிக்கு புரிய வரும். ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிறவங்களை நான் அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். டைம் ஆகணும், அவங்க மொத்தம் நீங்கள் ப்ராக்ரஸ்லாம் பார்க்கணும்ல. ஆமாம். ஸோ ஏன்னா 2 காரணம். ஃபஸ்ட்டு இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்காது. 2வது நீங்கள் கொஞ்சம் வேலை பார்த்து சும்மா இங்கே உட்காந்துட்டு நான் இருந்தேன்னு சொல்லக்கூடாது. எக்ஸாக்ட்லி, அதெல்லாம் சூப்பராக செய்வாங்க. ஸோ இதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு கெட்டு போச்சுன்னா தென் யூ ஹேவ் டு பேலன்ஸ் தட் அஸ் வெல். ஸோ அடி வாங்கலாம் ரெடியாக இருக்கணும் மனசு. ஸோ சம்வாட் மிட் கெரியர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு தாட் லீடர்ஸ் ஆர் நல்ல ப்ரொஃபஷனல்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இதெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓவர் டைம் என்ன இருக்குது அப்படின்னா இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போது ஓவரால் இது டெவலப் ஆகணும்னா இதுக்கான ஈகோசிஸ்டம் என்ன தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய கம்பெனிஸ் இருக்கணும், சின்ன கம்பெனிஸ் இருக்கணும், அவங்கெல்லாம் சேர்ந்து உபயோகப்படுத்துகிற சில டெக்னாலஜிஸ் இருக்கணும். உதாரணத்துக்கு
எஸ்ஏபிங்கிறது வந்து நிறைய இப்போ ஆக்சென்ச்சர், டெலாய்ட் இந்த மாதிரியான மேசிவ் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கிற கம்பெனிஸும் அதில் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ வளசரவாக்கத்தில் குமார்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். அவர் ஒரு 4 பேரை வச்சுருந்து எஸ்ஏபி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ இட் ஹேஸ் தட் வைட் வெரைட்டி. அதே மாதிரி இந்தியாவில் பண்ணுறாங்க, பாகிஸ்தானில் பண்ணுறாங்க, ஸ்ரீலங்கா, ஃபிலிப்பீன்ஸ். ஸோ நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள், துபாய், எல்லா இடத்துலையும் எஸ்ஏபி கஸ்டமர்ஸும் இருக்காங்க, எஸ்ஏபி இம்ப்ளிமெண்டர்ஸும் இருக்காங்க. யூஎஸ்ல இருக்கான், யூரோப்ல இருக்கான், ஆஃப்ரிக்கா, எல்லா ஊர்லேயுமே இருக்கான். there's hardly a country except maybe Antarctica இல்லையோ நம்ம தெரியல. ஸோ there's hardly any country இது வந்து எஸ்ஏபி ஒர்க் நடக்காதது வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி மேசிவான டெக்னாலஜிஸ் இருக்கிறச்சு யூ கேன் தென் கிரியேட் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஈகோ சிஸ்டம்ஸ். அது முன்னாடி இந்தியாவில் கிடையவே கிடையாது. ரெண்டாவது, இப்போ எஸ்ஏபியில் வந்து there's an office, ஒரு டிபார்ட்மெண்ட் கால்ட் ஆஃபீஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ். ஸோ OSPO அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலி, ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸ். இந்த ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸ்லேருந்து இந்த கம்பெனிக்கு வரக்கூடிய ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் இந்த கம்பெனிலேருந்து போகக்கூடிய ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு ஒரு கண்காணிப்பு. நம்ம எல்லா இடத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோமா, நம்ம ஃபண்டு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்குறோமா, வாங்க வேண்டிய இடத்துல வாங்குறோமா, இது எல்லாமே பார்க்கறதுக்கு. இந்த ஆஸ்போங்கிற ஃபங்க்ஷன் வந்து இந்தியாவில் 0. ஏன் இல்லை, நம்ம இன்னும் நம்மளோட அடிப்படை தேவைகளை இன்னும் மீட் பண்ணல. பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ். எவ்வளோ ஆஸ்போஸ் இந்தியாவில் இருக்குது? 0. நார்மல் ஜனங்க கூட ரெடியாக இல்லை. இந்த மாதிரி இப்போ உங்களை மாதிரி என்தூசியாஸ்ட்லாம் யாராவது வந்து அவங்க இதுக்கு அவ்வளோ பேர் ஒரு மேன் ஃபோர்ஸ் தேவைப்படுது. இல்லை, ஐ கேன் பி ஏ கான்ட்ரிபியூட்டர், ஐ கேன் பி ஏ மெயின்டெய்னர், ஐ கேன் பி சோ மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ். பட் நான் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸ் யாருக்குன்னு அமைப்பேன். இப்போ எஸ்ஏபிக்கு இருக்கணும், மைக்ரோசாஃப்ட் இருக்கணும், ஆக்சென்ச்சருக்கு இருக்கணும், சின்ன கம்பெனிஸ் இருக்கு. இப்போ போயிங் இருக்கு, போயிங்கில் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆஃபீஸ் இருக்கு. ஏன்னா தே யூஸ் அ லாட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து ஒரு அப்பீல்னு வச்சுக்கோங்க. பார்க்குற பெரிய கம்பெனிஸில் இருக்கிற பெரிய பீப்புளுக்கு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. இப்போது ஒரு பேரலல் யோசிக்கலாம் அப்படின்னா, ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி சென்னை ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமில் ஒன்றுமே கிடையாது. பட் தேங்க்ஸ் டு 1 or 2 யூனிகார்ன்ஸ், Zoho, Freshworks, etc. பிட்வீன் தீஸ் டூ, Zoho அண்ட் Freshworks பார்த்தோன்னாலே ஒரு 15-20 ஸ்டார்ட் அப்ஸ் இப்போ நம்ம நேம் பண்ணலாம் பிட்வீன் த 2 of us, இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்க ஒன்ஸ் தே பிகம் அவேர் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ், அவங்க ஆஸ்போஸும் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்கேலில் வந்து எப்படி ஒரு பெரிய கம்பெனி உருவாச்சுன்னா நிறைய இந்த ஸ்டார்ட் அப் மாஃபியா உருவாருதோ, அந்த மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாஃபியாவும் உருவானா தான் உண்டு. இட் ஹேஸ் டு பி செல்ஃப் மோட்டிவேட்டட். நம்ம ஒன்றும் பெருசாக சொல்ல முடியும். ஆஸ் அ கன்சியூமர், why don't you do little more? As a maintainer, why don't you? இந்த மாதிரி நம்ம we have to start pulling people in. So FOSS United னு ஒரு ஆர்கனைசேஷன், இது வந்து பெங்களூர் பேஸ்ட் ஃபார் லைக் ஆல் ஐடி ஆர்கனைசேஷன்ஸ். அவங்க வந்து தே ஹாவ் சர்டன் கோல்ஸ். அவங்களோட நான் நிறைய வாலண்டியர் ஒர்க் பண்ணுறேன். அதில் வந்து ஒன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் திங்ஸ் ஐ லைக் அபவுட் தெம் இஸ் அவங்க ஒரு இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் ஃபோக்கஸ்ட் கிடையாது. இப்போ அப்பாச்சே ஃபவுண்டேஷன் அன்னி பேசணுமே, தேர் ஃபோக்கஸ்ட் ஆன் சர்டன் அப்பாச்சே ப்ராஜெக்ட். அதுக்கு மட்டும்தான், அது மூலமாக தான் அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். ஆல் த அதர் ஒர்க் தே டூ இஸ் எக்ஸ்ட்ரா தான். பட் அந்த ப்ராஜெக்ட் தான் அவங்களோட மெயின் கோல். ஆமாம், ஃபோக்கஸ். லினக்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்குது, அதில் லினக்ஸ் அந்த ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அந்த லினக்ஸ் கர்னல் தான் அந்த நான் ப்ராஃபிட்டுக்கான மெயின் ஃபோக்கஸ். பட் FOSS யுனைடெட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னன்னா அவங்களுக்கு இந்த இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்னு ஒன்றுமே வச்சுக்கலாம். அவங்களோட லட்சியம் என்னென்னா இந்தியா ஆஸ் அ ஜியோகிராஃபி அண்ட் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சாஃப்ட்வேர் டைப், இது ரெண்டுத்துக்குமான ஸ்ட்ரென்தனிங் எஃபர்ட்ஸ் மட்டும் பண்ணணும். ஸோ இட்ஸ் நாட் அன் இண்டிவிஜுவல் ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட் ஃபோக்கஸ், பட் அ மோர் ப்ராட் பேஸ்ட். இதனோட இனிஷியல் ஃபண்டிங் வந்து இந்த Zerodha ஒரு இந்த ட்ரேடிங் சாஃப்ட்வேர் இருக்கு, அவங்களோட டீம்லேருந்து வந்தது. ஸோ அவங்க மூலமாக செட்டப் பண்ணி அவங்களே ஃபஸ்ட்டு ரன் பண்ணாங்க. ஐ திங்க் அந்த CTO அவங்கெல்லாம் சேர்ந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் நம்ம எப்படியா ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு பண்ணது. ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ்லேருந்து தான் அது உருவானும். ஸோ இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் பீப்புள் ஹூ ஆர் வெரி அவேர் ஆஃப் தேர் ஓப்பன் சோர்ஸ் கன்சம்ஷன் அண்ட் அந்த அவேர்னஸ்லேருந்து இது பிறக்கணும். ஸோ எல்லா பெரிய கம்பெனிஸ்லேருந்தும் சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸ் இப்போ நடக்கிறது.
நிறைய சச் ஸ்மால் இனிஷியேட்டிவ்ஸ் நடக்கணும் அண்ட் சில பெரிய இனிஷியேட்டிவ்ஸ் நடந்ததுன்னா இது ஒரு நல்ல ஃப்ளரிஷிங் ஈகோ சிஸ்டம் மாறும். ஸோ இந்த ஃபாஸ் யுனைடெட் வந்து இப்போ வரும் சில வாரங்களில் அவங்க ஒரு எலெக்ஷன் நடக்கிறாங்க. ஸோ அவங்களோட எவல்யூஷன் பார்த்தோன்னா ஃபியூ இயர்ஸ் அகோ ஆரம்பித்த இது வந்து ஒரு மாதிரி ஆட்ஹாக்காக நிறைய சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துருந்தாங்க. இதுலேயே குறிப்பிட்டு ஒரு வேலை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ரீசெண்டாக ஒரு சின்ன ஃப்ளாஸ் ஃபண்ட் அப்படின்னுட்டு அவங்க ஒன்று க்ரியேட் பண்ணி பியூர் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கக்கூடிய சிலதை இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு செக் ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ இஃப் யூ ஹாவ் அ குட் ஐடியா, ஒரு இம்பேக்ட்ஃபுல் ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் அவங்கவுங்க ஒப்பீனியனில் இம்பேக்ட்ஃபுல் ஒர்க் தான் கேட்டுக்கங்கடா. பட் generally speaking, if you really think you have a good idea for some free software, நீங்கள் அவங்க மூலமாக ஃபண்டிங் அப்பீல் பண்ணலாம். இப்போது ஹைதராபாத்லேருந்து லாஸ்ட் மந்த் ஒருத்தர் பிரசூன்னு பேர், அவங்க வந்து இந்த ஏஐயில் வந்து ஜூபிட்டர் அப்படின்னுட்டு ஒரு நோட் புக்னு ஒரு என்டிட்டி உண்டு. அதாவது என்னென்னா இந்த கம்ப்யூட்டேஷன்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கண்டெய்னர் மாதிரி அது. ஸோ இந்த ஜூபிட்டர் நோட் புக்கில் நான் கோடு வச்சு ரன் அப்படின்னு பண்ணேன்னா டர்ன்னு ஓடும். அதை இவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு ஃபுல்லி ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ் டு நோட் புக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. பயங்கர பாப்புலர் ஆகிடுது. யாருமே எழுதினவர் கூட எதிர்பார்க்கல. ஸோ அவங்களுக்கு வந்து தேர் நவ் இன் டெஸ்பரேட் நீட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் வேரியஸ் திங்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபண்டிங் கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் ஈகோ சிஸ்டமில் ப்ரமோட் பண்ணுறதுக்கு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஸோ அகெயின் இது நான் வந்து $1 million அந்த மாதிரி கூட சொல்லலை, சின்ன ஃபண்டு தான், 5 figures 6 figures என்னவா இருந்தாலும் இட் கோஸ் அ லாங் வே. ஏன்னா இது யாரோ ஒருத்தர் தன்னோட ஃப்ரீ டைமில் தான் பண்ணுறாங்க. ஏதாவது கான்ட்ராக்டரை பிடிச்சி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஏதாவது டிசைன் செய்யலாம். ஸோ நிறைய ஒரு சர்டன் த்ரெஷோல்டுக்கு மேலே ஆல் சாஃப்ட்வேர் நீட்ஸ் மணி தான். ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் வந்து ஃபாஸ்ட் அந்த இடத்துல வரும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஜங்க்சரில் சில ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸை ஃபண்ட் பண்ணோம்னா தென் அகெயின் இந்த ஈகோ சிஸ்டம் க்ரோ ஆகும். நாளைக்கு அவங்க க்ரோ ஆகி ஒரு கமர்ஷியல் என்டிட்டி ஆனாங்கன்னா நமக்கு திருப்பி கிவ் பேக் டு திஸ் ஃபண்ட் அண்ட் ஹெல்ப் பண்ணலாம், பண்ணாமல் போகலாம், அது அவங்க இஷ்டம். நம்ம ஒன்றும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ இட்ஸ் அ வெரி ஹியூமன் திங். அதுதான் எனக்கு இந்த ஆர்கனைசேஷன் பற்றி பிடிக்கும். ரொம்ப ஒரு பயங்கரமான ரூல்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி கிடையாது. பட் அகெயின் இப்போ இந்த ஃபண்ட் இருக்கு, இது யாருக்கு கொடுக்கலாம், கொடுக்க வேண்டாம், இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஹவு டு பிரிங் இன் மோர் டோனர்ஸ், அதுக்கு ஒரு இதுலேயும் ஒரு இதுக்கு ஆள் இல்லை, இதுக்கெல்லாம் இப்போ ஆள் எடுக்கணும். ஸோ வி நீட் அ ஸ்ட்ரக்சர் அண்ட் அ கவர்னிங் பாடி அண்ட் சம் தாட் லீடர்ஸ் டு பார்ட்டிசிபேட் ஸோ தட் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் மும்மரமாக யாராவது செய்யணும். அதுக்கு தான் இப்போ எலெக்ஷன் ஆகும். நல்ல விஷயமா இருக்கே, இப்போ நல்ல ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்லாம் காசு கொடுக்குறாங்களாப்பா எலெக்ஷன். சரி அகேன் அது ஒரு 100 வேலை இருந்ததுன்னா ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். பட் தென் அகேன் மோஸ்ட் மார்க்கெட்டபிள் எக்ஸாம்பிள் இந்த ஃபாஸ் யுனைடெடோட இந்த இந்தியா மிஷன் இருக்கு. இதுக்கு வந்து நிறைய ஆட்கள் இப்போ தேவைப்படுது. சூப்பர். போத் அவங்க பண்ணுற வேலையில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, அவங்க எடுக்கிற இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் கரெக்டான பீப்புளுக்கு போய் சேர்றது. ஏன்னா இது எல்லாமே பீப்புள் டிபெண்ட். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வி கோ பேக் அண்ட் ரிப்போர்ட் டு தீஸ் பீப்புளோ அப்போ தான் அவங்க இன்னும் எஃபெக்டிவாக பண்ண முடியும். இப்போ யாரோ ஒருத்தர் 4 பேர் டோனர் கொடுக்குறேன்னு ரெடியாக இருக்காங்க, யாருக்கு எஃபெக்டிவாக கொண்டு சேர்க்கறதுன்னு அவங்களுக்கு விசிபிலிட்டியே இருக்காது. ஓப்பன் சோர்ஸோட பெரிய பிரச்சனையே என்னன்னா யார் யூஸ் பண்ணுறா அப்படின்னு நம்மளால கணிக்கவே முடியாது. யார் வேணா வருவாங்க, அவங்க ட்ரை பண்ணுவாங்க, பிடிக்கலன்னு தூக்கி போட்டு போயிடுவா. யார் வேணா வருவா, எடுத்து நிறைய யூஸ் பண்ணி அது ஒரு கமர்ஷியல் கம்பெனியாகவே ஆக்கி போயிடுவா. 2 கேஸ்லையுமே நமக்கு தெரியாது, அவுட்கமே கிடையாது. அன்லெஸ் தே செல்ஃப் ரிப்போர்ட். அவளாக வந்து சொன்னாதான் உங்களால தான் நல்லா வந்தேன், ரொம்ப நன்றின்னு சொன்னாதான் நமக்கு புரியும். ஆமாம், நைஸ். ஸோ அது ஒரு ரொம்ப பெக்யூலியரான ஓப்பன் சோர்ஸ் சேனல். இப்போ அதையும் மீறி மனசார பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது. கரெக்டாக. ஆமாம். கோடிங் மீது காதல், ஓப்பன் சோர்ஸ் மீது. இப்போ நிறைய டெக்னாலஜிஸ்னால மாற்றங்கள் நிறைய வந்துருக்கு. இப்போ இந்த ஓப்பன் சோர்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துனீங்கன்னா, இந்தியான்னு நீங்கள் எடுத்துனீங்கன்னா, கிட்டத்தட்ட 30-35 இயர்ஸாக இந்தியன்
ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி இருக்கு, பட் ஒன்றும் வைப்ரண்டாலாம் இல்லை. எல்லாரும் அவ வீட்டில் அவ இடத்துல ஒரு ஓரமாக ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து ஹாப்பியாக தட்டின்னு இருக்கு, அவ்வளோதான் ஒழிய சேர்ந்து ஒன்று கொண்டு வரலாம். இது பற்றி நான் பண்ணுறேன் அப்படின்னு வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. 4 பேர் சேர்ந்து கூடி பேசுகிற இடத்துல அவங்க வந்து சொல்ல கூச்சப்படுறாங்க. ஸோ மெனி ஃபேக்டர்ஸ். ஸோ அது காசு பார்க்காம ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் அதிகமாக மோர் ஆர் லெஸ் அதுதான். இது அவனுக்கு என்ன வருதுங்கிற கேள்வி தான் முதல்ல வரும். என்னையே நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நீங்க ஓப்பன் சோர்ஸ் என்னையே சேனல் நடத்துறதுலாம் கேட்பாங்க. அதேதான் அவங்களுக்கு புரியல அப்படின்னா இதுல காசு வராது. அவ்வளவுதான். சம்டைம்ஸ் வரும், சம்டைம்ஸ் வராது. பட் அதை நம்பிட்டு நம்ம சேரும்போது இன்னும் நிறைய விஷயம் பண்ணலாம். அதுதான் இல்லை. ஸோ தட்ஸ் த மோட்டிவேஷன். இந்த மாதிரி பண்றவங்க லைக் ஐ செட் ஒரு 35 இயர்ஸ் தான் இந்த ஊர்ல இருக்காங்க. இப்போ இந்த லினக்ஸுங்கிற ப்ராஜெக்ட் வந்தது, அதுக்கு நம்பர் ஆஃப் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஜாஸ்தி ஆனாங்க. பட் அகெயின் அது பெருசாக இது பண்ணல. அதுக்கப்புறம் நிறைய சச் டெக்னாலஜிஸ் வர வர இந்தியன் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஜாஸ்தி ஆனாங்க. பட் இந்த Kubernetes அண்ட் க்ளவுட் நேட்டிவ்னு ஒரு டெக்னாலஜி ஒரு 10 இயர்ஸாக மெயின் ஸ்ட்ரீம் ஆச்சு. இப்போது இட்ஸ் என்ஜாயிங் இம்மென்ஸ் பாப்புலாரிட்டி, பயங்கர பாப்புலர். அந்த கம்யூனிட்டி தான் என்னமோ ரொம்ப வேர்ல்டுலேயே இந்த ஓப்பன் சோர்ஸை வந்து கொஞ்சம் மாற்றி ஒரு மார்க்கெட்டபிளாக ஒரு கிளாமர் கொண்டு போகிறாங்க. ஆமாம். ஸோ அது ஒரு ரொம்ப டிஃபைனிங் மூமெண்ட் இந்த ஓப்பன் சோர்ஸ் தேவையும் படுது இந்த டைமில். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய ஓப்பன் ஏஐ, அது வந்து தட்ஸ் ரியலி சேஞ்சிங். இப்போ ஏஐ பற்றி சும்மா தெருமனையில் ஸ்டேட் இப்போ டி ராஜேந்தர் ஒரு ஜோக் பிட் நோட்டீஸ் அடிச்சு சொல்ல கூட்டம் வரும். அந்த மாதிரி ஏஐன்னு பிட் நோட்டீஸ் அடிச்சு ஜனம் வந்துடுறாங்க. எங்கேருந்து வராங்க எப்படி வராங்கன்னு தெரியாது, எல்லாருக்கும் அதை பற்றி தெரியுது, ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் பண்ணுறாங்க. அதனோட பொட்டென்ஷியலை நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. நான் எனக்கு பிடிச்ச எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, என் ஒய்ஃப் ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட். டெக்னாலஜியை ரொம்ப வெறுக்கிற ஒரு டொமைன்னா அவங்க தான். கம்ப்யூட்டரே வேண்டாம், நான் கையால் கணக்கு எழுதிக்கிறேன். பட் அவங்களே வந்து ஏஐனா என்ன பார்க்கணும், ஒரு கிளாஸ் சொல்லணும். ஸோ இட் ஹஸ் ஹேட் சச் அ வெரி டிஸ்ப்ரப்போர்ஷனேட் இம்பேக்ட் இன் தி வேர்ல்ட். ஸோ இப்போது ஏஐ வந்து ஓப்பன் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின். நாங்களே வீடியோலாம் பண்ணோம், டீப் சீக்லாம் ஓப்பன் சோர்ஸா இல்லையா, ஓப்பன் ஏஐ இப்போ வரப்போகிறது அப்படின்னா, நான் ஃபாஸ் யுனைடெட் மாதிரி ஆர்கனைசேஷன் இந்தியா லெவலில் ஏஐயை வந்து ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவாக ஆக்கணும்னா தே நீட் பீப்புள். ஸோ அதுக்கான பீப்புளை அவங்க எலெக்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணணும், அதுக்கான சில ஏரியாஸ். ஏன்னா இப்போ அகைன் திஸ் கேன் ஒர்க் டுவர்ட்ஸ் அ டெட்ரிமெண்ட் ஆல்சோ. கொஞ்ச நாள் முன்னாடி பிளாக் செயின்னு ஒன்றை பற்றி NFT பிளாக் செயின் கிரிப்டோ யாருக்குமே புரியல. கமல்ஹாசன் பேசுகிற நம்பர் மட்டும் பெருசாக இருந்துச்சு, புரியல. ஆமாம், ஏதோ பணம் நாங்கள் போகிறது நாங்கள் வருதுன்னா உடனே ஆர்பிஐயில் ஆஸ் யூஷுவல் அதை நிறுத்திட்டாங்க. நானும் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ எல்லாருமே அதை பற்றி படித்தாங்க. அது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி, கமாடிட்டி ட்ரேடிங் மாதிரி ஆகிடுது. பட் தட்ஸ் நாட் வாட் த டெக்னாலஜி வாஸ் மென்ட் ஃபார். அண்ட் நிறைய ஸ்கேம்ஸ் வந்துட்டு பிகாஸ் மணி வாஸ் இன்வால்வ். ஸோ நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து தே டுக் அ ஸ்டான்ஸ். அகெயின் ஃபாஸ் யுனைடெட் ஆல்சோ டுக் அ ஸ்டான்ஸ் தட் இந்த பிளாக் செயின் Web3 ஈகோசிஸ்டம் டெக்னாலஜிஸை நம்ம டச் பண்ணலாம். நைஸ். ஸோ அதை மாதிரி ஏஐக்கு ஷுட் தேர் பி அ ஸ்டான்ஸ் டுடே? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏஐயில் வந்து வேணாமா இல்லை இட்ஸ் வேண்டாங்கிற இதுவே கிடையாது. கொஸ்டின் ஆஃப் வேண்டாம், பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும். அதுக்கான ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நிறைய ஃப்ளேவரில் வருது. ஸோ எந்த ஃப்ளேவர் ஆஃப் ஏஐ வந்து மோஸ்ட் ஓப்பன்னு தேர்ந்தெடுத்து அதில் டெஃபினட்டாக நம்ம கைட்லைன்ஸ் மாதிரி வச்சு இதில் மட்டும் பாருங்கள். ஸோ நல்ல சார்ட்டர்ஸ் டிஃபைன் பண்ணணும், அதுக்கு நல்லா அதை ஸ்டடி பண்ணணும். மிச்ச கண்ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ ரெஸ்பான்சிபிள் ஏஐ, எத்திக்கல் ஏஐ ரொம்ப போரிங்கான 2 டாபிக் இருக்கு. அது ரெண்டுமே உனக்கு செய்ய மாட்டானுங்களே, அது யார ஒருத்தங்க வருவாங்க கண்டிப்பா. பட் அதுல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். மோஸ்ட்லி இந்த யாருமே செய்யாத வேலையை தேர்ந்தெடுத்து செய்யறதுங்கிறது நமக்கு பிடிச்ச நடந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ இன்னொன்று சொல்றேன், ஃபார் டுமாரோ குவாண்டம்னு ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டிங் அதை பத்தி வீடியோ டெய்லி வருது. அகைன் there is a huge quantum opportunity in India. ஏதோ கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ ஃபண்ட் பண்றேங்கறான், ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்றான் ஃபார் அ சேஞ்ச். அதனால அதை வந்து நம்ம எப்படி அடாப்ட் பண்ணுறது? இஸ் தேர் இப்போ வந்து ஏஐயோட ஃபுல் பொட்டென்ஷியலை ரியலைஸ் பண்ணணும்னா பெட்டர் கம்ப்யூட்டர்ஸ் வேணும். ஆமாம், அந்த பெட்டர் கம்ப்யூட்டர் குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படின்னு இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ தென் யூஆர் ப்ரிப்பேரிங் எவ்ரி திங் ஏஐ ரிலேட்டட் நவ்
ஃபார் அ சிம்பிளர் கம்ப்யூட் டுமாரோனா இது முழுமை அடையறதுக்கு நம்ம இந்த மாதிரி எல்லா டெக்னாலஜிஸ்லையும் வந்து இன்வால்வ்டாக இருந்து அதை பற்றி நம்ம பேச அதில் ஒரு டைலாக் க்ரியேட் பண்ண இப்போது. அண்ட் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, நீங்கள் குவாண்டம், ஏஐ, டேட்டா எதை எடுத்துட்டாலுமே எல்லாத்துக்குமே ஓப்பன் சோர்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் எக்ஸிஸ்ட். ஃபவுண்டேஷன் மீன்ஸ் நாட் ஜஸ்ட் அஸ் அன் ஆர்கனைசேஷன் பட் அந்த ஃபண்டமெண்டல்ஸ்க்கு. இப்போ ஓப்பன் குவாண்டம்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 15 ப்ராஜெக்ட் கிடைக்கும் இருக்குது. ஆமாம், ஒன்று கூட இந்தியாவிலேருந்து இல்லை. ஓகே, ஸோ அது மாறணும். அகெயின் இது வந்து ரொம்ப அப்படியே ஹைப்பர் நேஷனலிஸ்டிக்காக ஒரு பேட்ரியாட்டிசம் அந்த மாதிரி நான் சொல்லலை. பட் நம்மளால முடியும், பண்ணலாமே. பண்ண தான் நம்மளுக்கு அந்த ஐடியாலஜிக்கல் கோர், அந்த இன்டெலெக்சுவல் கோர் நம்ம டெவலப் பண்ணிடணும். ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை சொல்லணும்னா, ஓப்பன் சோர்ஸ் ஒரு விதத்தில் உருவானதே இந்தியாவில் தான்னு ஒரு கதை சொல்லுவேன் நான். எதுக்கானா இப்போது திருக்குறள் இருக்குது, எல்லாரும் படிக்கிறோம், யாருக்கு காசு தரோம்? திருக்குறள் பற்றி புஸ்தகம் போடுறோம், அதை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கிறோம், ஹிந்தியில் யாருக்கு காசு தரோம்? பப்ளிக் டொமைன். எக்ஸாக்ட்லி. ஸோ பப்ளிக் டொமைனில் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் அப்படின்னு நம்ம கலாச்சாரம்னா இட்ஸ் வெரி காமன். வேற எங்கேயுமே இது அவ்வளோவா பார்க்க முடியாது. ஸோ இன் அ வே நம்ம தான் ஓப்பன் சோர்ஸை கண்டுபிடிச்சோம். அந்த ஜிங்கோயிசம்க்கு நான் போல. பட் கல்ச்சரலி நமக்கு வந்து எக்ஸாக்ட்லி அந்த ஒரு ப்ரொடெக்டிவ் ஈத்தோஸ் கிடையாது. இப்போ ஃபார்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரக்கோட ஃபார்முலா வந்து ஹைலி ப்ரொடெக்டட் என்டிட்டி. ஆயுர்வேதா எடுத்துட்டிங்கன்னா யார் வேணா, சித்தா, இந்த சித்தர்கள்லாம் எழுதி வச்ச மருந்தெல்லாம் எல்லாருக்குமே அந்த தமிழ் செய்யுள்லாம் இருக்கு. யாரும் படிக்கிறது இல்லை, யாருக்கும் புரியறது இல்லை. ஸோ அதுவும் ஃபார்முலா யாரும் தமிழ் தெரியல. ஸோ பட் என்னன்னா we've always lived with a very open ethos. நம்ம சொசைட்டிலே எப்பயுமே ஓப்பன் தான். எல்லா தெருவில் இருக்கிற எல்லா மாமியாருக்கும் எங்கள் வீட்டு பிரச்சனை தெரியும், அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஓப்பன் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஈத்தோஸில் இருக்கிற நம்மளோட கல்ச்சரல் கனெக்டை இன்னும் கொஞ்சம் ஃப்ளரிஷ் பண்ணணும். இட்ஸ் அ நைஸ் வே. வாழ்வியலோட சேர்த்துட்டீங்க. ஐ மீன் ஒரு நமக்கு தான் தெரியும் ஒரு விதத்தில் நம்ம ரொம்ப ஓப்பன் சொசைட்டியாக தான் இருந்திருக்கோம். அண்ட் அவ்வளோ ஹைப்பர் காம்படிட்டிவ்னஸ், அந்த கேபிட்டலிசம்லாம் நம்மள்கிட்ட கிடையாது எப்பயுமே. ஸோ இப்போ பாஸ்ட் 200-300 இயர்ஸில் பார்த்தோன்னா எல்லா விஷயமே நம்மளும் ரயில் போட்டோம், நம்மளும் பாடம் படித்தோம், எல்லாமே பண்ணோம். பட் நம்ம தான் பெஸ்ட் ரயில். இப்போ எப்பயுமே அமெரிக்காவில் மழை பெஞ்சா இத்தனை வருஷத்தில் பெய்யாத மழை இன்னைக்கு பெஞ்சிருக்குன்னு தான் அவன் நியூஸ்லேயே சொல்லுவோம். நம்ம அந்த மாதிரிலாம் மழை பெஞ்சது எல்லாருக்கும் பாதிச்சது அந்த மாதிரி தான் நம்ம. எக்ஸாக்ட்லி. ஸோ our culture has never defined ரொம்ப காம்படிட்டிவ் கேபிட்டலிசம். இட்ஸ் அ மோர் ஜென்டில் கேபிட்டலிசம். ஸோ அந்த மாதிரியான கல்ச்சருக்கு ஓப்பன் சோர்ஸ் இஸ் வெரி சூட்டபிள். நல்ல வார்த்தை, ஜென்டில் கேபிட்டலிசம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஆஸ் அ சொசைட்டி. ஸோ நாளைக்கு குவாண்டம் பற்றி பேசணுனாலும், இன்னைக்கு ஏஐ பற்றி பேசினாலும், ஆர் எஸ்டர்டேஸ் டெக்னாலஜிஸ் பற்றி பேசணுனாலும், யூ நீட் வெண்டர் நியூட்ரல், you need open organizations where people can participate. So அதுக்கு இந்த கவர்னன்ஸில் மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ண it will become easier to push these ideas en masse and இன்னும் நிறைய பேர் பண்ணலாம். எப்போ தான் நம்மளும் சர்வீசஸ் மைண்ட் செட்லேருந்து போகிறது, ரைட்? ஸோ அதுக்கான சில டேர்ன் கீ விஷயங்கள் வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடைக்கும் டெஃபினட்டாக. ஸோ அதான் இட்ஸ் அ வெரி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் திங். அது எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதுதான் இப்போ இது இப்போ ஒரு இந்த எலெக்ஷன்ஸ் வந்து சேரணும்னா என்ன பண்ணணும் அதில் வந்து? ஸோ அதுக்கு அவங்க ஒரு ஃபோரம் வச்சுருக்காங்க. ஹேவ் அ வெப்சைட், நம்ம ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பட் ஏதோ டெக்னாலஜி பற்றி தெரியும், இல்லை ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சாஃப்ட்வேரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் தான், பட் யூர் ஸ்டில் கொஞ்சம் இதை பற்றி ஆர்டிகுலேட் பண்ண முடியறதுன்னா எல்லாருமே வெல்கம் டு ஜாயின். அண்ட் ஐ திங்க் இந்த நெக்ஸ்ட் 1 week or 10 days இந்த எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணி அவங்க கன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ இனாகுரலாக ஒரு போர்டை ஆரம்பிப்பாங்க. பட் இந்த வீடியோவை 2 வருஷத்துக்கு அப்புறம் யாராவது பார்த்தாங்கன்னா கூட அன்னி டேட்டில் ஒரு எலெக்ஷன் நடக்கும், அன்னைக்கும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா வருஷமும் இது டைம் லைன் இது இந்த மாதிரி. ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா போர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஹேவ் பாலிசிஸ். 3 பேர் ப்ளஸ் 2 பேர்னு எலெக்ட் பண்ணுவாங்க. 3 பேருக்கு 2 year டேர்ம், 2 பேருக்கு 1 year டேர்ம். ஸோ இந்த 1 year டேர்ம் வந்து அடுத்த வருஷம் எக்ஸ்பயர் ஆகிடும். 2 year டேர்ம் வந்து சப்சிக்வெண்ட் இயர்ஸ் எக்ஸ்பயர் ஆகும். ஸோ அப்படி ஒரு ரோலிங் விண்டோவில் வந்து யூ கீப் ரொட்டேட்டிங் யுவர் லீடர்ஷிப்.
இது ரொம்ப காமன் மாடல். 3 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் ரீட்டைன் பண்ணிட்டு 2 பேரை ரொட்டேட் பண்ணுறது, 2 பேரை ரீட்டைன் பண்ணி ஒருத்தர் ரொட்டேட். ஸோ நிறைய மாடல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ப்ரிடாமினென்ட்லி இட்ஸ் அன் ஆனுவல் ஈவெண்ட் தான். ஸோ அட் சம் ஆர்பிட்ரரி டைம் அந்த கம்யூனிட்டிக்கு எப்போ கன்வீனியன்ட்டோ அந்த டயத்தில் ஒரு டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டயத்தில் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி, ஆர் சப்போஸ் ஒரு ஆஃபீஸ் பேரர் வந்து வேறு கம்பெனி மாறுறாங்க, some companies don't allow you to sit on boards in an individual capacity. நம்ம டோனர் இல்லை, நம்ம மெம்பர் இல்லைன்னா நம்ம அந்த ஆர்கனைசேஷனோட பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு பாலிசி வச்சுருப்பாங்க. ஸோ திடீர்னு இந்த பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ ஒரு மேனேஜராக வந்து ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒரு டீமையே வந்து பல பேரால் சமாளிக்க முடியாது. இங்கே வந்து பல கம்பெனிலேருந்து வர ஒரு டீமை சமாளிக்கிறதுங்க ஒரு பெரிய தலைவலி ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் திடீர்னு ஒரு எலெக்ஷன்ஸ் நடத்துவாங்க. ஸோ ஒன்ஸ் இதை ஆரம்பிச்சிட்டோம்னா புலிவாலை பிடிக்கிற மாதிரி ஓடிட்டே இருக்காங்க. ஸோ அது நடக்கும். அண்ட் இட்ஸ் வெரி என்ன சொல்கிறது, சில எலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப லோக்கியாக நடக்கும். சின்னதாக ஒரு மெயில் போடுவாங்க, எல்லாரும் வந்து கரெக்டாக ஓட்டு போட்டு போயிடுவாங்க. சில எலெக்ஷன்ஸ்க்கெலாம் மாதக்கணக்காக வாரக்கணக்காக பிரச்சாரம் போகிறது எல்லாமே நடக்கும். எல்லாமே உண்டு. பிரச்சாரம் போகிறது, கள்ள ஓட்டு, அது இந்த போர்டுக்கு வந்தால் உங்களுக்காக கோடு கலர்லாம் க்ரீன் ப்ளூவில் மாற்றி விடுவேன். பரவாயில்லையா இது? ஸோ ஒரு ஹியூமன் எலிமெண்ட் தானே எல்லாமே. அதனால எல்லா கதையும் உண்டு, ஜாலியாக பார்க்கலாம். எனக்கு வந்து இது இவ்வளோ பெரிய வேர்ல்டுனே தெரியாது. ஆமாம், நிறைய பேர் ஏதோ சாஃப்ட்வேர் வேணும் ஃப்ரீயாக இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு நான் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. நான் ஒரு அது கன்சியூமர் லெவலில் தான். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரிஸ்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது தான் உலகம் ஃபுல்லாக இருந்து சேர்ந்து ஒன்று பண்ணினா இமேஜினே பண்ண முடியல. அந்த வேர்ல்டு இப்போலாம் இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்புறம் பார்த்தா வேர்ல்டு ஃபுல்லாக கோடிங்கை மட்டுமே விரும்புகிறவங்க, டெக்கு தெரிஞ்சவங்க, நீங்கள் சொல்ல மாதிரி எந்த தூரம் நாட்டில் இருந்துலாம் ஒன்றா வந்து சேருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்தியாவுக்கு இந்த ஃபாஸ்ட் யுனைடெட்னு ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ இங்கேருந்து கொஞ்சம் வரணும். அதான் நீங்கள் சொல்ல வருது கரெக்டாக, இந்தியாவிலேருந்து வரணும். நம்ம ஜனங்களே அந்த ஓப்பன் பண்ணணும், இன்னும் ப்ரொமோட் பண்ணணும். ஸோ நிறைய இன்ஹிபிஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து நடத்துறது ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் நிறைய பேருக்கு ரீச் ஆனோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷன் அண்ட் வேல்யூ வந்து இந்த மாதிரி சேனல்ஸ்லேருந்து தான் டெஃபினட்டாக முடியும். அதனால ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. கூட்டத்தை கெஸ்ட்டு நல்லா பாராட்டிருக்கேன். தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. வெக்கமாக இருக்கு. நன்றி. அதை பாருங்கள், அந்த கீழே அந்த லிங்க் இருக்கும், கீழே அந்த லிங்க் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் யாருக்கு எலெக்ஷன் ஓட்டு போடலாம், கேண்டிடேட் எல்லாமே இன்ஃபர்மேஷன் இருக்கும், டேட்டும் இருக்கும். ஸோ அதையும் பாருங்கள். ஏதோ ப்ராஜெக்ட்டும் இருந்தால் அது எப்படி எல்லாம் அதில் வீடியோவில் இருக்கும், தேடி பார்த்துக்குங்க. லைக் பண்ணுங்கள், சொல்லணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, ரொம்ப நன்றி.